சேரன் மகாதேவியில் அமைந்துள்ள ஸ்காட் பாலிடெக்னிக் கல்லூரியில் வளாக தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்காட் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் டாக்டர் கிளீட்டஸ் பாபு தலைமை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஐம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் மனிதவள மேலாளர் கோபிநாதன் மற்றும் துணை மனிதவள மேலாளர் அசோக் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை வெகுவாக பாராட்டினர். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக சேரன் மகாதேவி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் கா பெருமாள், பத்தமடை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை கோமதி சங்கரி ஆகியோரும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஊக்குவிப்பு உரையினைகளையும் வழங்கினர். இந்த வளாக தேர்வின் மூலம் சிங்க்லர், ஜமுனா ஆட்டோ, ரியல்டோ, ஹைவே, நோக்கியோ, சினைடர் எலக்ட்ரிக் எஸ்ஏ, டிசினாம், அல்சாம், ஹச்எல் மண்டோ, எல்என்டி, எஸ்பி டெக், சிசிசிஎல், விக்ரம் சோலார் உள்ளிட்ட முன்னணி 14 நிறுவனங்களில் பணியாற்றுவதற்காக உயர்கல்வி தொடரும் மாணவர்கள் தவிர்த்து மொத்தம் 409 மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. மேலும் ஸ்காட் பாலிடெக்னிக் மாணவர்கள் மட்டுமன்றி நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பிற பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கும் ஸ்காட் நிறுவனம் சார்பில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. வளாக தேர்வில் 100% தேர்ச்சி பெற செய்த பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதுபோல 100% தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் கேடயங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். ஸ்காட் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் டாக்டர் கிளீட்டஸ் பாபு மற்றும் அமலி கிளீட்டஸ் பாபு பணி நியமனம் பெற்ற மாணவர்களை வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஸ்காட் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் மணிமாறன், ஸ்காட் அட்மிஷன் இயக்குனர் டாக்டர் ஜான் கென்னடி, பேராசிரியர், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என சொல்லானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாக அலுவலர் சித்திரை சங்கர் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் உமாநாத் ஆகியோர் மேற்கொண்டனர். கல்வி நிலையங்களில் படிப்பது மட்டும் முக்கியமல்ல, படித்து முடித்துவிட்டு மாணவ செல்வங்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. முதலாம் ஆண்டிலே அந்த மாணவர்கள் வந்து சேரும்போது கனவுகளோடு கற்பனைகளோடு வந்து சேர்கிறார்கள். ஆனால் 3 ஆண்டுகள் முடித்துவிட்டு செல்லும்போது இந்த தகப்பன்மார்கள், தாய்மார்கள் எல்லாம் சந்தோஷமாக செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஃபவுண்டர் சேர்மன் டாக்டர் கிளிட்டஸ் பாபு அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கிறது. எல்லா கல்வி நிலையங்களிலும் எங்களுக்காக நடத்தப்படுகின்ற, மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு உண்டென்றால் அதற்கு பேர் ஜூபிலன் டே என்று சொல்வார். ஜூபிலன் என்றால் மகிழ்ச்சியினுடைய நாள். மாணவர்களுக்கு எது மகிழ்ச்சி? வேலை என்று கிடைக்கிறதோ அதுதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை இன்று நாங்கள் கொடுக்கின்றோம். அந்த நிகழ்விற்காகத்தான் இங்கே எங்களுடைய டாக்டர் கிளிட்டஸ் பாபு சார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக கிட்டத்தட்ட 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கின்ற 231 மாணவர்களிலே அதில் 57 மாணவர்கள் தாங்கள் உயர்கல்வி படிக்கப் போகின்றோம், நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கப் போகின்றோம் என்று எங்களுக்கு எழுத்து வாயிலாக கொடுத்திருக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய 174 மாணவர்கள் அவர்கள் பணி நியமன ஆணையை இப்போது பெற இருக்கிறார்கள். பணி நியமன ஆணை என்பது 16 கம்பெனிகளிலிருந்து கிட்டத்தட்ட 409 பணி நியமன ஆணைகளை அவர்கள் இன்று பெற இருக்கிறார்கள். அது எப்படி சார்? 174 பேருக்கு 409 பணி நியமன ஆணைகள் என்று எப்படி கிடைக்கிறது என்று பார்த்தால் நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு மாணவன் ஒரு வேலையை மட்டுமல்ல, 3 வேலைகள், 4 வேலைகள் என்று சொல்லி வெவ்வேறு கம்பெனிகளிலே அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவன் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால், இந்த வேலை வாய்ப்பை இந்த கல்லூரி மாணவர்கள், ஸ்காட் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் மட்டும் எப்படி பெற முடிகிறது என்பதை இந்த உலகிற்கு நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். மாணவர்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள், மாணவர்களை சந்தித்தால் அவர்கள் சொல்வார்கள். பெற்றோர்களையும் சந்தித்திருப்பீர்கள், பெற்றோர்களை சந்தித்தால் அவர்களும் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? முதலாம் ஆண்டிலே அவர்களுக்கு இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்கிறதோ, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்கிறதோ அதற்கான திறன் பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. 2ஆம் ஆண்டு வரும்போது வெவ்வேறு துறையை சார்ந்த மாணவர்களுக்கு வெவ்வேறு துறை சார்ந்த திறன் பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. அடுத்த ஆண்டு வரும்போது பிளேஸ்மெண்ட் ஃபிட் ட்ரைனிங் என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பிற்கு என்னவெல்லாம் தேவையோ மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வேலை வாய்ப்பிற்கு என்ன தேவை?
ஆங்கில அறிவு சற்று குறைவாக இருந்தால் அந்த ஆங்கில அறிவை முதல்வர் உள்ளிட்ட ஏஓ உள்ளிட்ட ஹெச்ஓடிஸ் உள்ளிட்ட அத்தனை ஆசிரியர்களும் அழகாக அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். ஆப்டிடியூட் ட்ரைனிங் வேண்டுமா, அதனை அழகாக கொடுத்து விடுகிறார்கள். மாணவர்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலை செய்வதற்கான C லாங்குவேஜ், C++ லாங்குவேஜ் எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படுகின்ற காரணத்தால் அவர்கள் உயர்ந்த வேலை வாய்ப்பை இன்று பெற்று செல்கிறார்கள். இந்த விழா ஜூபிலண்ட் டே, மகிழ்ச்சியின் நாள். மகிழ்ச்சியாக பெற்றோர்களும் மாணவ செல்வன் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணி நியமன ஆணையை எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்காட் குழுமத்தினுடைய நிறுவனர் டாக்டர் கிளிஸ்டஸ் பாபு அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து 3 தலைமை ஆசிரியர்கள் இந்த பொறுப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர 2 மனித வள மேம்பாட்டுத்துறை ஜமுனா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸை சார்ந்த திரு கோபிநாதன் அவர்களும் திரு அசோக் அவர்களும் கலந்து கொண்டு அவர்களுக்கு அறிவுரை கூற இருக்கிறார்கள். இந்த நல்ல நிகழ்விற்கு வருகை தந்த பத்திரிகையாளராகிய உங்களுக்கு ஸ்காட் பாலிடெக்னிக்கின் சார்பாக அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நீங்கள் மிகச்சிறந்த முறையிலே இந்த கல்வி நிலையத்தை தாங்கி நிற்கிறீர்கள். இதனுடைய சிறப்புகளை எல்லாம் நீங்கள் எடுத்து கூறுவதன் மூலமாக பல மாணவர்கள் இந்த கல்வி நிலையத்திற்கு வந்து பாலிடெக்னிக் முடித்துவிட்டு மிகச்சிறந்த வேலை வாய்ப்பை பெற்று அடுத்த தலைமுறை மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த தலைமுறை மாற்றத்தை உருவாக்குவதற்கு உதவி செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையாக அமர்ந்திருக்கின்ற கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் மணிமாறன் சார் அவர்கள் சார்பாகவும், ஏஓ திரு சிக்ரை அவர்கள் சார்பாகவும், துறை தலைவர் அவர்களுடைய சார்பாகவும், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் அவர்களுடைய சார்பாகவும் நான் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு ரூபாய் சம்பளம்? கிட்டத்தட்ட எந்த அளவிற்கு அவர்கள் திறன் பயிற்சியை மேற்கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு சம்பளம் கிடைக்கும். இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 16 கம்பெனிஸ் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். நான் சொன்னேன் 409 ஜாப் ஆர்டர்ஸை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹையஸ்ட் சேலரி ஒரு பாலிடெக்னிக் மாணவனுக்கு என்று பார்த்தால் 40,000 ரூபாய் பெர் மந்த், வருடத்திற்கு 4.8 lakhs per annum வாங்குகிறார். அது ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள். நான் சொன்னேன் உங்களுக்கு அதிக திறன் பயிற்சியை பெற்றவர்கள். அதிலிருந்து சற்று குறைவான திறன் பயிற்சியை பெற்ற மாணவர்கள் ஒரு ஆவரேஜ் சேலரி எவ்வளவு பெறுகிறார்கள் என்று சொன்னால் 21,900 பெர் மந்த், அதாவது 2.6 lakhs per annum சம்பளத்தை அவர்கள் பெறுகிறார். இன்னும் சற்று கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், நான் கீழ்நிலை என்று சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன், ஆனால் அந்த தொழிற்சாலைக்கு அவர்கள் சென்று சேர்ந்த பிறகு அவர்களுடைய ஸ்கில்லை வெளிப்படுத்துவதன் மூலமாக சம்பளத்தை கூட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் இப்போது அவர்களுக்கு முதல் மாத சம்பளமாக 20,000 பெர் மந்த், 2.4 lakhs per annum சம்பளம். படிப்படியாக அது வளர்ந்து உச்ச நிலையில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் எங்களுடைய கல்லூரியினுடைய பழைய மாணவர்களாக இருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் அழைப்பின் பேரால் தான் இந்த மாணவர்கள் அந்தந்த கம்பெனிக்கும் செல்கிறார்கள் என்ற நல்ல செய்தியையும் உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன்.